பொன்வில்சன், உங்களுடைய முதல் கட்ட கருத்து எப்படி இவ்வளவு மோசமாக திமுக அரசின் மீது? நாம் புனையப்பட்ட தகவல் அல்ல, ஸ்மாக், இது ஒரு கேலி கிண்டலெல்லாம் இல்லை, ரியாலிட்டி. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 மே 2ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அன்றைய மாலையில் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டவுடன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது. மே மாதம் 7ஆம் தேதி பதவியில் அமர்ந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்று சொன்னார். அப்போ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, 520 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில், எல்லா துறை சார்ந்த வாக்குறுதிகளும், மருத்துவத்திலேருந்து சொல்லி பள்ளி மாணவர்கள்லேருந்து, போக்குவரத்து துறையிலேருந்து, அரசு ஊழியர்கள்லேருந்து, ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அத்தனை பேருக்கும் தனித்தனியாக வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க, தனித்தனி அவங்க தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த ஆட்சிக்கு வந்த புதுசில் ஒரு மாதத்து 2 மாதத்துக்குள்ளே 38 குழுக்கள் அமைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால். அந்த குழுக்கள் எல்லா துறையிலையும் குழுக்கள். அது முதல் குழு என்ன, நிதித்துறை. நிதித்துறைக்கு தலைவர் யாருன்னா, உலக பிரசித்தி பெற்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறை அமைச்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்தர் டஃப்லோ, அவர் இன்க்ளூடட். ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன், பொருளாதார மேதையாக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியன், இவர்களெல்லாம் சேர்ந்து நிதித்துறையில் ஒரு குழு. பேரிடர் மேலாண்மை துறையா உடனே திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி. அதே மாதிரி போக்குவரத்து துறையா அவர்களுக்காக ஒரு குழு, காவல்துறையா அவர்களுக்காக ஒரு குழு. இப்படி எல்லா வகையிலையும் குழுக்களை போட்டு 38 குழுக்கள் போட்ட உடனே நான் கூட என்ன நினச்சேன்னா, ஒருவேளை உண்மையிலே ஒரு வித்தியாசமான விடியல் ஆட்சி தான் வந்துருச்சு போல் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஆட்கள் ரொம்ப திறமையான. ஆமாம். ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் போடுகிற நடவடிக்கையும், கடந்த 3.4 ஆண்டுகளாக இவர்களது தொடர் நடவடிக்கையை பொறுத்தால் இந்த ஆட்சியை போல மோசமான ஆட்சி எந்த காலத்திலும் இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. காரணம் என்னென்னா, ஒரு ஆளுமை திறன் இல்லாமல் இந்த ஆட்சி இருக்கிறது. இப்போது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ சிஏஜி ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த துறையில் எங்கெல்லாம் நீங்கள் குழு போட்டிங்களோ, பொருளாதார நிபுணர்கள் குழு போட்டிங்களோ, எங்கெல்லாம் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் குழு போட்டிங்களோ, அந்த துறையில் எல்லாம் நடந்திருக்கிற ஒழுங்கீனங்கள், முறைகேடுகள், நிர்வாக திறமையற்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,77,00,000 பட்ஜெட் வருது. அப்போது என்னென்னா, கிட்டத்தட்ட 33,183 கோடி ரூபாய் 2022-23 பட்ஜெட்டில் பயன்படுத்தவே இல்லை. இப்போ இதில் இருக்கிற ஒரே ஒரு ஆதாயமான அவங்க விஷயம் சொன்னது எப்படின்னா, ஸ்டேட்டு ஜிடிபியில், ஜிஎஸ்டிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம மாநிலத்தில் 14% வளர்ச்சி. கடந்த 2021-22 ஜிஎஸ்டிபி உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 20,74,000 கோடி. இப்போ 2022-23 போன வருஷம் 23,64,000 கோடி, 14% வளர்ச்சி. அது இதில் எதனால வளர்ச்சினா ஒன்றும் கிடையாது, மேனுஃபேக்சரிங். 21-22 உற்பத்தி துறையில், 21-22 கொரோனா காலகட்டத்தில் எல்லா கம்பெனியும் எல்லா இடத்துலையும் மூடி இருந்துச்சு, வருமானம் கிடையாது அரசாங்கத்திற்கு. அப்போ நம்மளுக்கு தெரியும் 20-22 வரைக்கும் அந்த கொரோனா காலம் 2 கட்டமாக வந்துச்சு. கொரோனா காலம் அந்த நேரத்தில் உற்பத்தி கம்மியாக தான் இருக்கும், அதற்கு பிறகு வர காலத்தில் உற்பத்தி அதிகமாக தான் இருக்கும், உண்மையாக ஜிடிபி வளர்ந்து தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொன்ன பிறகு 21 வளர்ச்சி கிடையாதுல்ல. ஆமாம். அப்போ 24 வளர்ச்சி வரும்ல. அது கண்டிப்பா இயற்கையா தானே வரும். அவன் முடக்கமா இருக்கு. ஆமா, இயற்கையா வரதானே செய்யும். அப்ப அது இந்த ஆட்சிக்கு பெருமை இயற்கையா இல்ல. அந்த கம்பேரிசன்ல நேத்து 10 ரூபா, இன்னைக்கு 12 ரூபாய்க்கு இருக்காங்க. தாராளமா வரும்ல. நேத்து 0 இருந்துச்சே, இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு விற்க தானே செய்யும், பொருள் உற்பத்தி தானே வரும். அது மாதிரி வருவாய் பற்றாக்குறை 17% குறைந்திருக்கிறது. அதே தான், பரவாயில்ல. உற்பத்தி அதிகமா இருந்துச்சு. வருவாய் பற்றாக்குறைனா என்ன தெரியுமா, இருக்கிற அவ்வளோ பேர் தான் வரியை போட்டு சோழியை முடிச்சிட்டிங்களே. வரி ஏற்றியாச்சு. அதில் வருவாய் சமன் பண்ணியிருக்கீங்களா 17%. அந்த வருவாய் எங்கிருந்து வாங்கினீங்க? நான் கேட்குறேன்னு சொல்லுங்கள். 2 விஷயம். ஒன்று, ஏற்கனவே உற்பத்தி குறைவாக இருந்ததால் அடுத்தது உற்பத்தி பெருக்கம் வரும் அடுத்த ஆண்டு.
அதுக்கு அடுத்தது ஏற்கனவே இயற்கையாக எல்லா துறையிலையும் விலைவாசியை உயர்த்திட்டீங்க. கரெக்ட். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பற்றாக்குறை குறையதான் செய்யும். ஒரு 10,000 இது ஒரு கோடி பெரிய குறையதான் செய்யும். ஒரு கம்பசூத்திரம். இது இயற்கை. ஏன்னா 37,000 கோடி நீங்கள் டாஸ்மாக் வருமானம் வந்து 45,000 கோடி அடுத்த ஆண்டு டார்கெட்டை காமிச்சிங்கல்ல. அப்போது அந்த உற்பத்தியை நீங்கள் பெருக்குனீங்கன்னா டாஸ்மாக் பெருக்குதுன்னா வருமானமும் பெருகும், ஜிஎஸ்டியும் பெருகும். இது ஒரு வளர்ச்சி அல்ல, பற்றாக்குறையும் குறையும். இது எப்படி வளர்ச்சி ஆகும்? இது வீக்கம் தான், இது வளர்ச்சி கிடையாது. இல்லை, இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டுன்னாங்கல்ல. பெண்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 2,37,111 பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் எப்போவுமே வந்து 38% 39% பெண்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. கண்டிப்பாக அதுதான். இப்போ இந்த இடையும் 92,410 கோடி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2022-23 பட்ஜெட்டில் 92,000 கோடி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் பணம் இல்லைன்னு இவங்க சொல்கிறவங்க, இப்போ நம்ம இவர் சொன்ன மாதிரி பூப்பெய்திய மகளிருக்கான சுகாதார நல்வாழ்வு திட்டம், இதுக்கு ஒதுக்கின பணம் எவ்வளோ தெரியுமா? 115 கோடி பட்ஜெட்டில். செலவு பண்ணது 79 கோடி தான். மீதி பணம் செலவே பண்ணலை. அதுக்கடுத்து திருமண உதவி திட்டம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வரும்போது தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் 762 கோடி ஒதுக்கீடு பண்ணி 91 கோடி தான் செலவு பண்ணாங்க. மீதி பணத்தை செலவே பண்ணல. சொல்றேன். அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மகளிருக்கு பிரசவத்திற்கான டாக்டர் இலவசமாக பிரசவம் பார்க்கணும். அதற்கு செலவிடக்கூடிய தொகை 816 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணுது. ஆனால் செலவு பண்ணது 691 கோடி தான். கிட்டத்தட்ட 200 கோடி செலவே பண்ணல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம். இப்போ விதவைகள் பென்ஷன் நம்ம கொடுக்குறோம்ல, விதவைகள் பென்ஷனு எவ்வளவு இடத்துல எத்தனை தாய்மார்கள் கிடைக்காம அவசரப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ 867 கோடி ஒதுக்கியாச்சு பட்ஜெட்ல. செலவு பண்ணது வெறும் 604 கோடி. 250 கோடி செலவு. நான் கேட்கிறேன், ஆனா எவ்வளவு விதவைகள் வந்து காசு வாங்க அவசரப்படுறாங்க. ஒரு வில்சன், நான் சொன்னது ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட், நீங்க கூட ஒரு 4 சொல்லிட்டீங்க. இத்தனை கோடி ரூபாயில செலவு பண்ணாம அரசு என்ன செஞ்சு? இந்த பணத்திற்கான காரணம் இப்போ இதுதான் உதாரணம் சொல்றேன். இப்போ விதவைகள் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு காசு வாங்க முடியாம அவஸ்தைப்படுறாங்க, நினைச்சிட்டு இருக்காங்க ஐயோ அரசாங்கம் கஷ்டப்படுது போலன்னு. ஆனா 250 கோடியை செலவு பண்ணாம அந்த விதவைகளுக்கு கொடுக்காம இருக்கிறாங்களே இந்த அரசாங்கம். சரி, இந்த பணத்தை மடைமாற்றம் சென்று வேற துறைகளுக்கு போட்டு விட்டதாகவும் ஆதி திராவிட நலத்துறையினுடைய விஷயங்கள்னு சில மாதங்களுக்கு முன்பு நாம பேசினோம். ஆமாம், பட்ஜெட்டில் 7,000 கோடி எதுக்கு ஒதுக்குனாங்க? உரிமை தொகை கொடுக்கல. நம்ம இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்போ கேட்ட உடனே உரிமை தொகை செப்டம்பர்லேருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு 7,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு 7 மாதத்துக்கு பட்ஜெட்ல உரிமை தொகைன்னு சொல்லி உரிமை தொகையை தகுதி தொகையா மாத்திட்டாங்க. பாதி பேர் கொடுக்கறதுக்கு 7,000 கோடி ஒதுக்கிட்டு அதுல 1,500 கோடி வந்து ஆதி திராவிடர் நலத்துறையில் மடமாற்றம் செய்யப்பட்டது. சரியா? எஸ்சி எஸ்டி இத நாம பேசணும். அதுக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, இந்த உரிமை தொகை வாங்குறாங்களே இவங்களையும் ஆதி திராவிடர் இருக்காங்க. இது தேவையில்லையா? உரிமை தொகை வேற செக்ஷன், அங்கேயும் கொண்டு ஜாதிக்காக ஒதுக்குனது வந்து அது வந்து ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு மாதிரி. பின்ன அப்போ ஓபன் கேட்டகரியில வர்றவங்களுக்கு இந்த கோட்டாவை எப்படி தூக்கி கொடுக்க முடியும்? தாழ்த்தப்பட்ட மக்கள் நல்லா படித்து ஓப்பன் கோட்டால வந்தாங்கன்னா இந்த இடஒதுக்கீடு குறைச்சிட முடியுமா? அப்போ இதில் இருக்கிற பணத்தை எடுத்து மடை மாற்றி அதுக்கு எப்படி கொடுப்பீங்க? இதை கேள்வி கேட்டதுக்கு தான் பதில் இல்லை. இன்றைக்கு இந்த சிஏஜி ரிப்போர்ட் வரும்போது இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகுது இன்னும் இருக்கு அப்படின்றது. இப்போ ஐயா சொன்னார்ல, போக்குவரத்து துறையில் வந்து ஊழியர்களை வேற பணிக்கு மாட்டினால 500 கோடி ரூபாய் 495 கோடி ரூபாய் இழப்பு. ஆனால் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த மக்களுக்கு பாவம் ரிட்டையர்டான கண்டக்டர் டிரைவருக்கு செட்டில்மெண்ட்டே கொடுக்கல. ஆனால் 500 கோடி நஷ்டப்பட்டிருக்குங்க. மொத்தம் வந்து 21,980 கோடி அந்த பற்றாக்குறை அங்க. அதான் 21,980 கோடி. அதாவது கடன். என்ன அம்மா உயிரோடு இருக்கின்ற காலத்தில் போக்குவரத்து துறையினுடைய மொத்த டெபிசிட் வெறும் 6,400 கோடி. 6,400 ஒரு 8-9 வருஷத்துல நல்ல கவனிங்க. அம்மாவுடைய மரணத்திற்கு பின்பு தமிழகத்தின் செயலிழந்த ஆட்சியின் பல ஊழல்கள், அதன் மூலமாக 22,000 கோடி, எத்தனை மடங்கு பாருங்க ஏறி போயிடுச்சு. எத்தனை மடங்கு 8 வருஷத்துல. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம், 1,521 கோடி பெண்களுக்கு இலவச பயணத்துக்கு ஒதுக்குறேன். கண்டக்டர் டிரைவர் காசை எடுத்தா அது கொடுக்க முடியும்? அப்போ இந்த கோடி இவங்க கடலில் வச்சுட்டு அந்த போக்குவரத்து துறையை நீங்கள் இன்னொரு பக்கம் இலவசம் கொடுத்தா அதுக்கு நீங்கள் வேற பணத்தை நீங்கள் செட்டில் பண்ணணும். சரி,
அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த மக்கள் ஒன்று எங்களுக்கு இலவசமாக கொடுன்னு சொல்லலை, கொடுன்னு வாங்கிட்டு நீ ஓசியில் போகிறேன்னு சொல்லவும் சொல்லலை அந்த மக்கள். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் வந்து நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்துட்டு இலவசங்கள்னு சொல்லி வெறும் கவர்ச்சிகர திட்டத்தை கொடுத்து என்ன பிரச்சனை? அப்போ நிர்வாக திறமை உங்களுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம், அதாவது சூரிய ஒளி பசுமை வீடு திட்டம். ஆமாம், அந்த மாதிரி கொண்டு வந்தது சோலார் பேனல். இந்த சோலார் பேனலில் கொண்டு வந்தது அருமையான திட்டம். 1,80,000 ரூபாய் 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சமையலறை, ஒரு ரூமு, ஒரு ஹாலு, அந்த மாதிரி கொடுத்தது. மின்சாரம் வந்து சோலார்லேருந்து வரும், உங்களுக்கு 4 LED பல்பு வரும். இத்தனை அந்த மாதிரி ஆண்டுக்கு 60,000 வீடுகள் கண்ணியமாக வாழலாம். அருமையாக கொடுத்தாங்க அந்த அம்மா. அந்த திட்டத்தில் முறைகேடுனா என்ன அர்த்தம்? முறைகேடுனா அந்த திட்டம் ஐயா SPVHL அந்த முறைகேடை படிக்கும்போது பல கேவலங்கள். 57 கிராமங்கள் அலாட்மெண்ட் ஊராட்சி ஒன்றியம் கொடுப்பதற்கு பதிலாக 27 கிராமங்கள்ல யார் கொடுத்திருக்கா? வீடியோ கொடுத்திருக்காரு. விளங்குமா நாடு? கிராம சபை கூட்டி அந்த கிராம சபை அங்க இருக்கிற வீடு இல்லாதவர்களுக்கு அந்த கிராம சபை வந்து அவங்க வந்து காழ்ப்புணர்ச்சி இல்லாம கொடுக்கப்படும். அந்த கிராம வீடியோ அவனுக்கு வேண்டிய வந்து கொடுப்பான். அப்படிதான் ஆயிருது. ஐட்டத்தை வாங்கிட்டு அதுதான் நீங்க நடந்திருக்குது. சுருக்கமாக இப்போ நீங்க சொன்னதுதான் மருத்துவத்துறையில் முக்கியமாக சொல்றீங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 356வது வாக்குறுதி. ஆர்டிகல் 356 திமுக மறக்கவே முடியாது. ஏன்னா 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் 356. அப்படி இருக்கும்போது இவங்க தேர்தல் வாக்குறுதியிலே அந்த 356 தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மருத்துவர்கள் செவிலியர்கள் தற்காலிக மருத்துவ செவிலியர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள். காலி இடங்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் இடங்கள் நிரப்பப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே முதல் செய்தது என்னென்னா, கொரோனா காலத்தில் வந்து 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த செவிலியர்கள் உயிரை கூட துச்சமாக மதித்து அந்த நேரத்தில் வந்து குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு ஒரு வாரம் அங்கே டியூட்டியில் இருப்பாங்க. ஒரு வாரம் வந்து ஐசோலேஷனில் ரூமில் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த ஆப்பரனை போட்டுட்டு அவங்க உயிரை பணைய வச்சு செய்த வேலைகள் முடிந்த பிறகு அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். பாவம், ரொம்ப போறாங்க. இன்றைக்கு அவர்களை சேர்த்தவங்களுக்கு கூட 8,000 ரூபாய் தான் சம்பளம். சார், 75% பணியிடங்கள் காலி சுகாதாரத்துறை. இப்போ அதுதான். இப்போ செகண்டரி ஹெல்த் சென்டரில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் பெருமளவு காலியாக இருக்குது CAG ரிப்போர்ட்டில். பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதில் பார்த்திங்கன்னா மருத்துவர் இல்லை, நர்ஸ் இல்லை, பெருமளவு காலி இடங்கள். அப்புறம் மருந்து இல்லை. அப்புறம் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா என்ட்ரி போடணும்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரே இல்லைங்க நிறைய இடத்துல. அந்த கவுண்டர் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ரூமு, அந்த நோயாளிகள் வந்து உடல்நிலை சரியில்லாத நிலையில் வராங்க, அவங்க உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. வெயிட்டிங் ரூம் நிறைய இடத்துல இல்லை. இதற்கு மேலே தான் நீங்கள் சொன்ன மாதிரி குடிநீர் கழிப்பிட அறைகள் அந்த சுகாதார தன்மை சொன்னாங்க. ஆமாம், இதெல்லாம் மறந்துட்டீங்களே, கழிப்பிடங்கள்னு சொன்னாங்க. அந்த கழிப்பிடங்கள் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மார்ச்சரி இடங்கள் மிக மோசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் மாவட்ட தலைநகரங்களில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ICUவும் ஆப்ரேஷன் தியேட்டரும் போதிய அளவில் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறீங்க, நம்ம வந்து சுகாதாரத்துறையில் வளர்ந்த மாநிலம், நம்ம திராவிட மாநிலம் வளர்ந்த மாநிலம், திராவிட மாடல் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு தான் ஜெயலலிதா அம்மா மறுபடியும் நம்ம நினைக்கிறோம். எதுக்காக நினைக்கிறோம்? MRBன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2013. எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, மற்ற துறையில் கூட நம்மளுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆசிரியர் துறையிலும் மருத்துவத்துறையிலும் நோபல் ப்ரொஃபஷன், உயிர் காக்கும் ப்ரொஃபஷன், அறிவை கொடுக்கும் ப்ரொஃபஷன். அதனால் இந்த துறையில் MRBன்னு ஒரு கொண்டு வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு தனியாக வச்சு, அப்போ அத்தியாவசிய தேவைகளுக்காக அந்த மருத்துவர்களை செவிலியர்கள் நியமிக்கணும்னா அங்கே தகுதி தேர்வை வச்சு உடனே நியமிக்கணும். ஆனால் MRB எக்ஸாம் எழுதிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் இன்னைக்கு பேலன்ஸில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கல வேலை. அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? அவங்க ஒவ்வொரு முறையும் போராட்டம் அறிவிக்கிறாங்க. DMSல ஐயா சொன்ன மாதிரி அங்கே போராட்டம், அதே மாதிரி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இதில் அவங்க அலுவலகத்தில் போராட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஆட்சி என்ன செய்யுதுன்னா தெரியல. இந்த CAG ரிப்போர்ட்டில் தான் தெரியுது. HRNCயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது அதை நிர்வகிக்கிறதுக்காக மட்டும்தான். அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் அதோட சட்டம். அதில் வந்து உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி மகாதேவன் ஆதிகேசவன் அமர்வு சிட்டிங்
கடந்த வருஷம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, என்ன ஆமா. தீர்ப்பு அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் கணக்கு தணிக்கை செய்யப்பட வேண்டும். ஆடிட்டிங் பண்ணணும். ஏன்னா 1972 கலைஞர்கிட்ட கணக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் வெளியே அனுப்பிட்டாங்க நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். ஆனால் தமிழக அரசு ஏன் மறுக்கிறது? how can they deny their own right? ஏனென்றால் அதுதான் சொல்றேன். இப்போ இந்த சிஐஜில கொடுக்குது. நாங்கள் எத்தனையோ தடவை கேட்டோம், புகாரும் கொடுத்துட்டோம், HRCல கொடுத்துட்டோம், அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்பவும் அவங்க கணக்கு கொடுக்காததால எங்களால் தணிக்கை செய்ய முடியலன்றாங்க. இதில் வெளிப்படைத்தன்மை வேணுமா இல்லையா? அப்போ நீதிமன்ற அவதூறா இல்லையா இது இந்த அரசாங்கத்தில்? அப்போ 1972 ஒரு கட்சி கிட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேட்டார்ல கணக்கு கொடுங்கன்னு. அதுதானே இன்னைக்கு நடக்குது. இது ஒரு 5 தசாப்தம் கழித்து மீண்டும் நடக்கின்றது. அதுவும் ஒரு ஹிந்து அறநிலையத்துறையில் ஐயா சொன்னார் சீனிவாசன், எங்க அது லீக்கேஜ் இருக்கு, எங்க கசிவு இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு. கசிவுன்னா வேற ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் கசிவு இல்லை, பணத்தை எடுத்து பேக்கெட்ல போடுற கசிவு. அதை தான் கேட்டாரு.